ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டானால் அது முதல்ல யாருக்கு கடந்து வரும்னா, யார் அற்பமாய் நினைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் முதல் ஆசீர்வாதத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் அற்பமா இருக்கோமா, குடும்பத்தில் அற்பமா இருக்கிறோமா? சில வீட்டில் பாருங்க, அம்மாவை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறது மாதிரி பிள்ளைங்க காமிச்சிருவாங்க. யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா உடனே பிள்ளைங்க அம்மாவை பார்த்து கேட்பாங்க, அப்பாவை பார்த்து கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாம்மா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணீங்க, தூங்குனீங்களா அப்படின்னு ரொம்ப கேட்பாங்க. யாருன்னா ஆட்கள் இருக்கும்போது. அப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளை இந்த அம்மாவை எவ்வளோ நல்லா பார்க்குது, இந்த அப்பாவை எவ்வளோ நல்லா பார்க்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள ரொம்ப துச்சமாக பார்க்கறதுனால நிறைய அம்மாங்க நிறைய அப்பாங்க ஏண்டா இவனுடைய வீட்டில் நம்ம இருக்கிறோம், எதுக்கு இவனுடைய வீட்டில் நம்ம இருக்கிறோம், நம்ம இருக்கிறத விட செத்து போயிடலாமே, ஆண்டவர் எடுத்துக்க கூடாதா? ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் அற்பமாய் நினைக்கப்படுகிறது வெளியில அல்ல, அப்படியே வீட்டுக்குள்ள அவர்களுக்கு தெரிந்தது போல அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த லேயாளை கண்ட தேவன், கர்ப்பம் தரிக்கும்படி செய்த தேவன், இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்குறீங்களோ, நீங்க அற்பமாய் எண்ணப்படுறீங்கன்னாலே ஆண்டவர் உங்க மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று அர்த்தம். நீங்க அற்பமாய் எண்ணப்படுகிறீங்கன்னாலே கர்த்தர் உங்களை நினைக்க போறாருன்னு அர்த்தம். உங்களை உயர்த்துகிறதற்கு முன்பாக, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தர் உங்களை பெருக பண்றதுக்கு முன்னாடி நீங்க கடந்து போகிற ஒரு பெரிய பாதை என்ன பாதைன்னா, உங்களை அற்பமாய் நினைக்கிற பாதையைத்தான் கர்த்தர் கடக்க பண்ணுகிறார். நாம் விசுவாசிக்கிறேன், யாரெல்லாம் அற்பமான பாதையை கடக்கிறீர்களோ, யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்படுகிற அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறீர்களோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், மேன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு முன்பாக நாம் கடந்து போகிற பாதை அற்பமான பாதை.